அல்லாஹ்வினால் இடப்பட்ட கட்டளையை நிறைவேற்றுவதற்காக உரிய நேரத்திலே இங்கே ஒன்று சேர்ந்திருப்பதைப் போல எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை பயந்து தக்வாவுடன் நடந்து கொள்ளுமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தை செய்து கொள்கின்றேன். தக்வா என்பது அல்லாஹுவும் அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவைகளை எடுத்து நடக்கும் போதை வஸ்து நாம் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு வீடுகளிலே பரலாக மதுவை வைத்துக் கொண்டு அருந்திக் கொண்டிருந்த அந்த சமூகத்திற்கு என்றால் தன்னுடைய குடும்பத்தை, உறவை, ஊரை, சொத்தை அனைத்தையும் துறக்க தயாரான ஒரு சமூகத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி காட்டினார்கள். அதனால் தான் இந்த உலகத்திலே பெரும் தாக்கங்களை ஏற்படுத்திய கொடுக்கவில்லை என்று நினைக்கலாம். முகம்மதுக்கு கொடுத்ததற்கான நியாயங்கள் இதுதான் என்று சொல்லி அவர் தெளிவுபடுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே இருக்கின்ற எந்த மனிதனாக இருந்தாலும், அவன் முஸ்லீமாக இருந்தாலும் முஸ்லீம் அல்லாதவனாக இருந்தாலும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை வாசிப்பானாக இருந்தால், அவர் இந்த உலகத்திலே இந்த உலக சமுதாயத்திற்கு காட்டிய நெறிமுறைகளை தெரிந்து கொள்வானாக இருந்தால், இந்த சமூகம் சமாதானமாக, சந்தோஷமாக, நீதியாக, நடுநிலையாக சிந்தித்து எல்லோரும் நிம்மதியாக வாழ்வதற்கு அவர்கள் காட்டிய வழிகாட்டல்களை அறிந்து கொள்வானாக இருந்தால், அவன் முஸ்லீமாக இருந்தாலும் முஸ்லீம் அல்லாதவனாக இருந்தாலும் நிச்சயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பான், அவரை மதிப்பான் என்பது உறுதியான விடயமாக இருக்கிறது. நம்மை பொறுத்தவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது எங்களுடைய ஈமானின் ஒரு பகுதியாக இருக்கிறது. நபி அவர்களை நேசிக்காது ஈமான் கிடையாது. நபி அவர்களை நேசிக்காது ஒருவர் முஸ்லீமாக, மூமீனாக இருக்க முடியாது. நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னவர்கள். முதலிலே அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும், அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிக்க வேண்டும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகிறார். அல்லாஹ்வின் தூதரே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் விட என்னுடைய உயிரை மாத்திரம் தவிர மற்ற எல்லாவற்றையும் விட உங்களை நான் அதிகமாக நேசிக்கிறேன் என்று சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யா உமர், உமரே, நீங்கள் இன்னும் பரிபூரணமாக ஈமான் கொள்ளவில்லை என்று சொன்னார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய உயிரையும் விட உங்களை நான் அதிகமாக நேசிக்கிறேன். என்னுடைய உயிரா நீங்களா என்று வந்தால் உங்களைத்தான் நான் முற்படுத்துவேன் என்ற போது, அல் ஆன யா உமர், உமரே, இப்போதுதான் நீங்கள் பூரணமான விசுவாசம் கொண்டிருக்கிறீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யாரிடம் 3 விடயங்கள் இருக்கிறதோ அவர் ஈமானினுடைய சுவையை சுவைத்து விட்டார் என்றார்கள். அதிலே முதலாவது அய்யகூன அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் விட, தன்னையும் விட அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் அந்த மனிதருக்கு மிக மிக நேசத்திற்குரியவராக இருக்க வேண்டும். அவர்கள் இருவரையும் அதிகமாக நேசிக்க வேண்டும். ஈமான் கொண்டவர்கள் இந்த நேசம் அவர்களுக்கு அவசியமாகிறது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களை பற்றி சொல்லும் போது, இறை விசுவாசிகளை பொறுத்தவரை அவர்களை விடவும் அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்களுக்கு மிக மிக நேசத்திற்குரியவராக இருக்கிறார் என்று அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். அல்லாஹ் தஆலா சொல்கிறார், உங்களுடைய பெற்றார்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய மனைவியர், உங்களுடைய குடும்பம், நீங்கள் சம்பாதித்துக் கொண்ட உங்களுடைய சொத்துக்கள், நீங்கள் தோற்று போகலாம் அல்லது நஷ்டமடைந்து விடலாம் என்று பயப்படுகின்ற உங்களுடைய வியாபாரம், நீங்கள் விரும்பிக் கொண்ட உங்களுடைய வீடுகள், இவை அனைத்தும் அல்லாஹுவை விட, அல்லாஹுவினுடைய தூதரை விட, அல்லாஹுவினுடைய பாதையில் போராடுவதை விட உங்களுக்கு மிகவும் விருப்பத்திற்குரியதாக இருக்கும் என்றால் நீங்கள் அல்லாஹுடைய கட்டளை வரும் வரை எதிர்பார்க்கிறீர்கள். நிச்சயமாக அல்லாஹு தஆலா கெட்ட கூட்டத்தினருக்கு நேர்வழி காட்டுவதில்லை என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ்வினுடைய தூதருடைய நேசம் எம்மிடம் எந்த அளவு தூரம் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறார்.
அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய தூதரை நேசிப்பது என்பது வெறுமனே வாய்ச்சவடால்களால் செய்து முடிக்கின்ற காரியம் கிடையாது. வெறும் சடங்கு சம்பிரதாயங்களால் செய்து முடிக்கின்ற காரியம் கிடையாது. அல்லாஹ்வினுடைய தூதரை எப்படி நாம் நேசிக்க வேண்டும் என்பதையும் அல் குர்ஆனும் அஸ்-சுன்னாவும் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். அல்லாஹ்வினுடைய தூதரை நீங்கள் எப்படி நேசித்தால் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்கிற நேசமாக அது இருக்கும் என்பதை அல் குர்ஆன் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டி இருக்கிறார். உண்மையான நேசம் என்பது அல்லாஹ்வினுடைய தூதரை நாம் உண்மையாக நேசிப்பவர்களாக இருந்தால் அல்லாஹ்வினுடைய தூதரை நாங்கள் பின்பற்ற வேண்டும். அதுதான் உண்மையான நேசமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே நமக்கு சொல்கிறார், உம்முடைய இரட்சகன் மீது ஆணையாக யார் அவர்களுக்கு மத்தியில் ஏற்படுகிற பிரச்சனைகளில் உம்மை தீர்ப்பாளராக ஏற்றுக்கொண்டு நீ சொல்கிற தீர்ப்பிலே எந்த சங்கடங்களையும் பெற்றுக்கொள்ளாமல் முழுமையாக அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்துகிறார்களோ அவர்களை தவிர வேறு எவரும் விசுவாசம் கொண்டவர்களாக ஆக மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். எனவே பின்பற்றுதல் தான் நேசத்தினுடைய மிகப்பெரிய வெளிப்பாடாக இருக்கிறது. ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுவை பின்பற்றுங்கள், அல்லாஹுவினுடைய தூதரை பின்பற்றுங்கள் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா ஏராளமான இடங்களிலே நமக்கு சொல்லி காட்டுகிறார். யார் அல்லாஹுவுக்கும் அல்லாஹுவினுடைய தூதருக்கும் முரண்பட்டு அல்லாஹுவினுடைய தூதருடைய அல்லாஹுவினுடைய வரையறைகளை பேணாமல் அதை மீறி நடக்கிறானோ அவனை அல்லாஹு தஆலா நரகத்திலே நுழைவிப்பான். அவன் அதிலே நிரந்தரமாக இருப்பான். நிச்சயமாக அது இழிவை வழங்கக்கூடிய வேதனையாக இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறார். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பதனுடைய வெளிப்பாடு அவர்களை பின்பற்றுவதிலே தங்கி இருக்கிறது. எங்களுடைய தொழுகை, எங்களுடைய இன்னபிற வணக்க வழிபாடுகள், எங்களுடைய சிகை அலங்காரம், எங்களுடைய ஆடை, எங்களுடைய தொடர்பாடல், மனைவி மக்களுடனான உறவு, குடும்பத்துடனான உறவு, தாய் தந்தையுடனான உறவு, இவை அனைத்திலும் அல்லாஹ்வினுடைய தூதரை நாம் பின்பற்றுவதில் தான் அவரை நாம் நேசிக்கிறோமா இல்லையா என்பது தங்கி இருக்கிறது. நபியை புறக்கணிப்பது, அவருடைய வழிகாட்டல்களை நாம் பின்பற்றாமல் இருப்பது நடிப்பதற்குரிய அடையாளம். நபியை நாம் நேசிப்பதாக சொல்லிக் கொண்டு நபியை நாம் பின்பற்றாமல் வாழ்வது நடிப்புக்குரிய அடையாளம். அது உண்மையான நேசம் கிடையாது என்பதை அல் குர்ஆன் சூரத்துன் நிசா 60-61 வசனங்களிலே அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வினுடைய தூதரை நாங்கள் நேசிப்பது உண்மையாக இருந்தால் அவரை நாங்கள் கௌரவிக்க வேண்டும், அவரை நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதை சூரத்துல் ஃபத்ஹ் 9வது வசனத்திலே அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறார். நபி அவர்களுடைய நேசம் உண்மையானதாக இருந்தால் எல்லா விடயங்களிலும் எம்மை விட, அடுத்தவர்களை விட நபி அவர்களை நாங்கள் முற்படுத்த வேண்டும், நபி அவர்களுடைய போதனைகளை நாங்கள் முற்படுத்த வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். உங்களை விட, உங்களுடைய பெற்றாரை விட, உங்களுடைய பிள்ளைகளை விட, அனைத்து மனிதர்களையும் விட நான் நேசத்திற்குரியவனாக உங்களிடம் ஆகாத வரை உங்களில் எவரும் ஈமான் கொண்டவராக மாட்டீர்கள் என்று நபி அவர்கள் சொன்னார். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி அவர்களுடைய நேசம் எல்லோரையும் விட முற்படுத்தப்பட்டதாக நமக்கு இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நாங்கள் அவர்களுடைய அடக்க ஸ்தலத்திலே சத்தத்தை உயர்த்தக்கூடாது. அவரிடம் முறையான அடிப்படையில் கண்ணியத்தை, நாங்கள் கௌரவத்தை பேண வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல்கள் நமக்கு சொல்கிறது. ஸாயிப் இப்னு யஸீத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு தடவை மஸ்ஜிதுன் நபவியிலே நான் இருக்கிறேன். எனக்கு பின்னால் ஒருவர் என்னை தட்டுவதை காணுகிறேன், அவதானிக்கிறேன். நான் திரும்பி பார்க்கிறேன், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சொன்னார்கள், அதோ அங்கு இருக்கிற அந்த இருவரையும் அழைத்து வாருங்கள் என்று சொன்னார்கள். நான் அவர்கள் இருவரையும் அழைத்து வந்தேன். அவர்கள் இருவரிடமும் இவர் கேட்கிறார், நீங்கள் இந்த ஊராரா அல்லது வெளியூரிலிருந்து வந்திருக்கிறீர்களா என்று கேட்கிறார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த மனிதர்கள் சொல்கிறார்கள், இல்லை, நாங்கள் கிராமப்புறத்திலிருந்து வந்திருக்கிறோம் என்ற போது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் மதீனாவாசிகளாக இருந்திருந்தால்
இந்த ஊரை சேர்ந்தவர்களாக இருந்திருந்தால் உங்கள் இருவரையும் கடுமையாக நான் கண்டித்திருப்பேன். அல்லாஹ்வின் தூதர் இருக்கும் போது அல்லாஹ்வினுடைய தூதரினுடைய கபருக்கு முன்னால் நீங்கள் சத்தத்தை உயர்த்துகிறீர்களா? அல்லாஹ்வினுடைய தூதருடைய பள்ளியிலே நீங்கள் சத்தத்தை உயர்த்துகிறீர்களா என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் மரணித்ததற்கு பிறகும் அவருக்கு முன்னால் நாங்கள் சத்தத்தை உயர்த்தாது கௌரவமாக கண்ணியமாக அமைதியாக நடந்து கொள்ள வேண்டும், இதுதான் அவர் மீது நாங்கள் வைத்திருக்கின்ற நேசத்திற்கான அடையாளம் என்று நமக்கு சொல்கிறார். அல்லாஹ்வின் தூதரை அதிகமாக நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும், அவர் பேரிலே அதிகமாக நாங்கள் ஸலவாத்து சொல்ல வேண்டும். யார் ஒருவர் மற்றவரை நேசிக்கிறாரோ விரும்புகிறாரோ அவரை அதிகமாக ஞாபகப்படுத்துவார், அவருடைய உள்ளத்திலே அந்த மனிதர் அதிகமாக குடிகொண்டிருப்பார். எனவே அல்லாஹ்வினுடைய தூதரை நாம் நேசிப்பது உண்மையாக இருந்தால் அடிக்கடி அல்லாஹ்வினுடைய தூதருடைய எண்ணம், அவர் பற்றிய ஞாபகங்கள் எங்களுடைய உள்ளத்திற்கு வர வேண்டும். அவர் மீது ஸலவாத்து சொல்கின்றவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறார், நிச்சயமாக அல்லாஹ்வும் அவனுடைய வானவர்களும் நபி மீது ஸலவாத்து சொல்கிறார்கள். எனவே விசுவாசம் கொண்டவர்களே நீங்களும் அவர் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லுங்கள் என்று அல் குர்ஆனிலே நமக்கு கட்டளையிடுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் என் மீது ஒரு தடவை ஸலவாத்து சொல்கிறானோ அவர் மீது அல்லாஹு தஆலா 10 தடவைகள் ஸலவாத்து சொல்கிறான் என்று சொன்னார்கள். எனவே நபியை நேசிப்பவர்கள் அதிகமாக ஸலவாத்து சொல்ல வேண்டும், அவருக்காக சலாம் சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். நபி அவர்கள் ஒரு விடயத்தில் தீர்ப்பளித்து விட்டார்கள் என்றால் அதற்கு பிறகு சுயகரித்து சொல்லக்கூடாது, அது இறை விசுவாசிகளுக்கு அழகல்ல என்று குர்ஆன் சொல்கிறார். ஒரு விடயத்திலே நபி அவர்கள் இதுதான் தீர்ப்பு என்று சொல்லிவிட்டார்கள் என்றால் அதற்கு பிறகு இறை விசுவாசியான ஆணோ இறை விசுவாசியான பெண்ணோ சுயகரித்து சொல்வதற்கு யோசிக்க கூடாது, சிந்திக்க கூடாது. நபி அவர்களுடைய கருத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். அதுதான் அவர் மீது கொண்டிருக்கிற நேசத்திற்கான அடையாளம் என்பதை அல் குர்ஆன் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதரை நேசிப்பவர்களை நாங்கள் நேசிக்க வேண்டும். யாரெல்லாம் அல்லாஹ்வினுடைய தூதரை நேசிக்கிறார்களோ அவர்களை நாங்கள் நேசிப்பது அல்லாஹ்வினுடைய தூதர் மீது கொண்டிருக்கின்ற நேசத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வருகிறார், அல்லாஹ்வின் தூதரே, ஒரு கூட்டத்தை ஒரு சாரார் நேசிக்கிறார்கள், அந்த கூட்டத்தை இவர்களுக்கு தெரியாது, அவர்களுடைய நிலை என்ன என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் யாரை நேசிக்கிறாரோ அவரோடு இருப்பார் என்று சொன்னார். நாம் நபி அவர்களை காணவில்லை, நபி அவர்களோடு சேர்ந்து பழகவில்லை, அவருடைய வரலாற்றை வாசிக்கிறோம், அவருடைய சிந்தனைகளை தெரிந்து கொள்கிறோம், ஹதீஸை படிக்கிறோம், ஆனால் இதன் ஊடாக அவரை நாங்கள் நேசிக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் அவரோடு நாங்கள் இருப்போம். யாரெல்லாம் அவர்களை நேசித்தவர்களை நேசிக்கிறார்களோ அவர்களும் அந்த நன்மக்களோடு இருப்பார்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நபி அவர்களுடைய போதனைகளை பரப்புவதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அது நபி அவர்களை நேசிப்பதனுடைய இன்னும் ஒரு அடையாளமாக இருக்கிறது. நபி அவர்கள் மீது பொய் சொல்லப்படுமாக இருந்தால் அந்த பொய்களை தோலுரிக்க வேண்டிய கடப்பாடு நமக்கு இருக்கிறது. நபி அவர்கள் மீது செய்யப்படுகிற சரியில்லாத அல்லது மார்க்கத்துக்கு முரணான பிரச்சாரங்களை முறியடிக்க வேண்டிய தேவை நபி அவர்களை நேசிக்கின்ற சாராருக்கு இருக்கிறது. அதுதான் நபி அவர்களுடைய நேசத்திற்கான அடையாளமாகவும் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் நான் சொல்லாத ஒன்றை என் மீது சொல்கிறாரோ அவர் நரகத்தில் தனக்குரிய இடத்தை எடுத்துக் கொள்ளட்டும் என்று சொல்கிறார். அந்த அளவுக்கு நபி அவர்கள் மீது பொய்யுரைப்பது பெரும் குற்றமாக இருக்கிறது. நாம் நேசிக்கின்ற ஒரு மனிதர் விடயத்திலே அவர் சொல்லாத ஒன்றை நமக்கு முன்னால் இன்னும் ஒருவர் சொல்வாராக இருந்தால் நாம் பொறுமையாக இருக்க மாட்டோம். நாம் நேசிக்கின்ற ஒரு மனிதர் விஷயத்திலே இன்னும் ஒருவர் இட்டுக்கட்டுவாராக இருந்தால் நிச்சயமாக நாம் முரண்படுவோம். அதுதான் நேசத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது. எனவே நபி அவர்களை நேசிக்கின்றவர்கள் நபி மீது பொய் பிரச்சாரங்கள் செய்யப்படுகிற போது, நபி அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்திற்கு முரணான பிரச்சாரங்கள் செய்யப்படுகிற போது நிச்சயமாக அதிலே பொறுமையாக இருக்கக்கூடாது.
அதை எதிர்க்கக்கூடியவர்களாக, உண்மையை சொல்லக்கூடியவர்களாக, நபி அவர்கள் மீது சொல்லப்படுகிற பொய்களை தோலுரிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் நபி அவர்கள் மீது கொண்டிருக்கின்ற நேசத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது. நபி அவர்களை யார் கோபிக்கிறார்களோ, நபி அவர்களை யார் விமர்சிக்கிறார்களோ அவர்களை நாங்கள் கோபிக்க வேண்டும். அது நபி அவர்களுடைய நேசத்தினுடைய வெளிப்பாடாக, ஈமானினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. நபி அவர்களுடைய குடும்பத்தை நாங்கள் நேசிக்க வேண்டும். நபி அவர்களுடைய குடும்பத்தை நாங்கள் நேசிப்பது அவரை நேசிப்பதனுடைய ஒரு அங்கமாக இருக்கிறது. அதற்காக அவர்கள் விஷயத்திலே நாங்கள் எல்லை மீறிவிடக் கூடாது. அவர்களுக்கு நபி அவர்கள் சொன்ன புகழ்களை தாண்டி அவர்களை நாங்கள் புகழ்ந்து வழிகட்டு விடக் கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவிலே உதக்கிருக்குமுல்லாஹ பி அஹ்லி பைத்தி, உதக்கிருக்குமுல்லாஹ பி அஹ்லி பைத்தி, என்னுடைய குடும்பத்தின் விஷயத்திலே உங்களுக்கு நான் அல்லாஹ்வை ஞாபகமூட்டுகிறேன், என்னுடைய குடும்பத்தின் விஷயத்திலே உங்களுக்கு நான் அல்லாஹ்வை ஞாபகமூட்டுகிறேன் என்று நபி அவர்கள் தன்னுடைய குடும்பத்தின் கௌரவத்தை பேணுமாறு சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். எனவே நபி அவர்களுடைய குடும்பத்தை நேசிப்பது நபி அவர்களை நேசிப்பதனுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது. அதே நேரம் அவர்கள் விஷயத்தில் பொய்யுரைக்க கூடாது. அவர்களுடைய குடும்பத்தை நேசிக்கிறோம் என்பதற்காக நபி அவர்களை விடவும் உயர்ந்தவர்களாக அவர்களை கொண்டு செல்லக்கூடாது. அல்லாஹ்வினிடத்திலே அவர்களை வைக்கக்கூடாது. அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை நபி அவர்களை நேசித்த நபி அவர்கள் இருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், மூமீனை தவிர வேறு எவரும் அன்சார்களை நேசிக்க மாட்டார், முனாபிக்கை தவிர வேறு எவரும் அன்சார்களை கோபிக்க மாட்டான், புறக்கணிக்க மாட்டான், எதிர்க்க மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே நாங்கள் சஹாபாக்களை நேசிப்பது ஈமானினுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது. நபி அவர்களை நேசிப்பதனுடைய ஒரு பகுதியாக இஸ்லாத்தினால் எங்களுக்கு காட்டப்பட்டிருக்கிறார். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி அவர்களை நாங்கள் நேசிக்க வேண்டும். ஆனால் அதிலே எல்லை மீறிவிடக் கூடாது. நபி அவர்களை அல்லாஹ்வினுடைய ஸ்தானத்திற்கு கொண்டு செல்கிற அடிப்படையிலே நாங்கள் நேசித்து விடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மரண வேளையில் கூட இதற்கு அஞ்சினார்கள். தன்னுடைய இறுதி காலகட்டத்திலே சஹாபாக்களுக்கு நபி அவர்கள் செய்த உபதேசம், எனவே என்னை அல்லாஹ்வுடைய அடியான் என்றும் அவனுடைய தூதர் என்றும் நீங்கள் புகழுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்ச்சிக்கு எங்களுக்கு கடிவாளமிட்டார்கள், அல்லது புகழ்ச்சிக்குரிய எல்லையை எங்களுக்கு வரையறுத்து தந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வருகிறார், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வும் நீங்களும் நாடியதனால் இப்படி நடந்தது என்கிறார். நபி அவர்கள் கோபப்படுகிறார், அவருடைய முகம் சிவக்கிறது. அஜஅல்தனி லில்லாஹி நித்தா, அல்லாஹ்வுக்கு நிகராக என்னை ஆக்கிவிட்டாயா, அல்லாஹ் அறிகிறார் என்று படித்தார். நபி அவர்கள் கண்டித்தார்கள், மறைவான விடயங்கள் அல்லாஹு தஆலாவுக்கு மாத்திரமே தெரியும், எனக்கு தெரியாது, எனவே அது பிழை, அதை விட்டுவிடுங்கள் என்று சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி அவர்களும் ஒரு மனிதர், இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும் நபி அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் சொல்கிறார், நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான் என்று சொல்லுமாறு அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு கட்டளையிடுகிறார். எனவே நபி அவர்கள் ஒரு மனிதர், அல்லாஹ்வினுடைய தூதராக இருக்கிறார், அவனுடைய அடியானாக இருக்கிறார். எனவே அல்லாஹு தஆலா அவரை எந்த விதத்திலே நாங்கள் நேசிக்க வேண்டும் என்று சொன்னாரோ, நபி அவர்கள் எந்த விதத்திலே அவரை நேசிக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த வரையறைகளுக்குள் நின்று அல்லாஹ்வினுடைய தூதரை நாங்கள் நேசிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். வல்லோன் அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் அல்லாஹ்வினுடைய தூதரை அவன் சொன்ன விதத்திலே, அவனுடைய தூதர் சொன்ன விதத்திலே நேசிக்கின்ற நன்மக்கள் கூட்டத்திலே நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு. மௌலூதுகளையும் பல நிகழ்ச்சிகளையும் அரங்கேற்றுவதை நாங்கள் கண்டு வருகிறோம். பலர் இஸ்லாத்தினுடைய தூய சிந்தனையை தெரிந்து கொண்டு சம்பந்தம் கிடையாது, அது இஸ்லாம் காட்டிய வழிமுறையும் கிடையாது. நபி அவர்களை நேசிப்பதற்கான வரையறைகளை குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறது. அவைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும். பகுத்தறிவுள்ள ஒரு மனிதன் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாட மாட்டான். இந்த உலகத்திலே பிறந்த நாளை கொண்டாடுவது
நாஸ்திகர்கள், முஸ்லிம் அல்லாதவர்களாக இருக்கிறார். ஏனென்றால் அவர்கள் இந்த உலகம் தான் வாழ்க்கை என்று நினைக்கிறார், அதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இல்லை என்று நினைக்கிறார். அதனால் இந்த உலகத்திற்கு வந்ததை மிக பெரும் போராக அவர்கள் கருதுகிறார்கள், அதை சந்தோஷமாக கொண்டாடுகிறார். எங்களுடைய நம்பிக்கை அது கிடையாது. நாம் மறுமை வாழ்க்கைக்கு தயார்படுத்துவதற்காக ஒரு தளமாக, ஒரு தங்குமிடமாக இந்த உலகத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்கிறோம். இந்த அடிப்படையில் நாங்களும் இந்த பிறந்த தினங்களை கொண்டாடுகின்றவர்களும் வித்தியாசப்படுகிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிறந்த தினங்களை கொண்டாடுவது மாற்று மதத்தவர்களுடைய கலாச்சாரமாக இருக்கிறது. மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். நபி அவர்கள் சொன்னார்கள், யார் ஒரு கூட்டத்திற்கு ஒப்பாகிறானோ அவன் அவர்களை சேர்ந்தவன் என்று சொன்னார்கள். நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கு முன்பிருந்தவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றுவீர்கள், சான் சானாக முளமுளமாக பின்பற்றுவீர்கள். அவர்கள் ஒரு உடும்பு பொந்தில் நுழைந்தாலும் எதையும் கேட்காமல் நீங்களும் நுழைவீர்கள் என்று சொன்னார். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அல் யஹூத வன் நஸாரா, யூத கிறிஸ்தவர்களை நாம் பின்பற்றுவோம் என்றால் நீங்கள் சொல்கிறீர்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபமன் கைருஹும், அவர்களை நீங்கள் பின்பற்றவில்லை என்றால் வேறு யார் மூதாதையர்களாக இருக்கிறார்கள் என்று கேட்டார். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது முஸ்லிம்களுடைய கலாச்சாரம் அல்ல. பிறந்த தினத்தை கொண்டாடுவது, அதிலே விழா எடுப்பது, அதிலே நிகழ்ச்சிகளை அரங்கேற்றுவது நமக்காக இருந்தாலும் நபிக்காக இருந்தாலும் அது கூடாது என்பது எல்லோருக்கும் கூடாதுதான். அது முஸ்லிம்களுடைய கலாச்சாரம் அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி அவர்களுடைய பிறந்த தினத்தை கொண்டாடுபவர்களிடம் இது ஒரு வணக்கமா அல்லது பாவமா என்று நீங்கள் கேட்டால் நிச்சயமாக இது ஒரு வணக்கம் என்று அவர்கள் சொல்வார். இது ஒரு வணக்கம் என்று சொல்வார், பாவம் என்று சொல்ல மாட்டார்கள். பாவம் என்றால் அவர்கள் செய்ய மாட்டார்கள். வணக்கம் என்று சொன்னால் கட்டாயம் நபி அவர்கள் அதை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்க வேண்டும். வணக்கத்தை நபி அவர்கள் விடமாட்டார்கள். மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். யார் இந்த மார்க்கத்திலே இல்லாத ஒன்றை செய்கிறானோ அது நிராகரிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே நபி அவர்களுக்கு தெரியாத ஒரு மார்க்க விடயத்தை இவர்கள் கொண்டு வருகிறார்களா என்ற கேள்வி மீலாது விழா கொண்டாடுகின்றவர்களிடம் நாம் கேட்க வேண்டிய முக்கியமான ஒரு கேள்வி இருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், யார் ஒரு விடயத்தை நல்லது என்று கருதி, இஸ்லாத்தில் இல்லாத ஒரு விடயத்தை நல்லது என்று கருதி உருவாக்குகிறானோ அவன் மார்க்கத்திலே விளையாடி விட்டார், அவன் மார்க்கத்திலே புதிதாக ஒன்றை உருவாக்கி விட்டார், அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் சொல்லாத ஒன்றை மார்க்கத்திலே திணித்து விட்டான் என்று இமாம் முஹம்மது பின் இத்ரீஸ் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார். எனவே இந்த விழாக்கள், மீலாது விழாக்கள், பிறந்த தின விழாக்கள் என்பது எங்களுடைய பகுத்தறிவுக்கு உட்படாதது. ஒருவர் பிறப்பது அவருடைய விருப்பப்படி கிடையாது, அல்லாஹு தஆலாவுடைய நாட்டம். நாங்கள் கொண்டாடுவதாக இருந்தால் அல்லாஹு தஆலாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அல்லது அவருடைய பெற்றாருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அவரை கொண்டாடுவதற்கான எந்த தேவையும் இல்லை. நாம் பிறப்பது எங்களுடைய திட்டங்களால் அல்ல, அல்லாஹு தஆலாவுடைய நாட்டம், பெற்றாருடைய முயற்சியினால் நாங்கள் பிறந்து வளர்ந்திருக்கிறோம். எனவே பெருநாள் தினங்களை நாம் கொண்டாடுவதற்கு எந்த வகையிலும் பொருத்தம் கிடையாது. அது பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அதிகமாக விரும்பினார்கள். நபி அவர்களுடைய மனைவியர்களே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விஷயத்திலே பொறாமைப்படுகிற அளவுக்கு நபி அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நேசித்தார்கள். உண்மையிலே பிறந்த தினங்களை கொண்டாடுவது தான் வைத்திருக்கின்ற நேசத்திற்கான அடையாளம் என்றிருந்தால் நபி அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய பிறந்த தினத்தை கொண்டாடி இருப்பார். தன்னுடைய பிள்ளைகளை நபி அவர்கள் நேசித்தார். அவர்கள் யாருக்கும் பிறந்த தினம் கொண்டாடவில்லை. தன்னுடைய தோழர்களை அதிகமாக நபி அவர்கள் நேசித்தார். எந்த அளவுக்கு என்றால் சில தோழர்கள் மரணித்ததற்கு பிறகும் அவர்களை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தக்கூடியவர்களாக, அவர்களுடைய சேவைகளை சொல்லி காட்டக்கூடியவர்களாக நபி அவர்கள் இருந்தார். அவர்கள் யாருடைய பிறந்த நாளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டாடவில்லை. நபி அவர்கள் பலரை விரும்பினார்கள். நிச்சயமாக விருப்பத்திற்குரிய அடையாளம் பிறந்த தினத்தை கொண்டாடுவது என்றிருந்தால் கட்டாயமாக நபி அவர்கள் தான் அதை செய்திருப்பார்கள். நபி அவர்கள் செய்யவில்லை என்று சொல்கிற போது இது எங்களுக்கு இஸ்லாம் அல்ல, இது குர்ஆன் சுன்னா ஏற்றுக்கொண்ட ஒன்று கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் தாண்டி ஒரு உண்மை இருக்கிறது. இந்த ரபியுல் அவ்வல் 12வது நாள் என்பது நபி அவர்கள் பிறந்த தினம் என்பதற்கான ஆதாரம் எதுவும் கிடையாது. ரபியுல் அவ்வல் மாதம்
12வது நாள் நபி அவர்கள் பிறந்தார்கள் என்பதற்கான ஆதாரம் இல்லை. ஆனால் அதுல கருத்து முரண்பாடு இருக்கிறது. 8, 14, 12, 10 என்று பல்லடியார்களே நபி அவர்கள் பிறந்த தினத்தை கொண்டாடவில்லை. தான் பிறந்த தினத்தை கொண்டாடவில்லை, அடுத்தவர்களுடைய பிறந்த தினத்தையும் கொண்டாடவில்லை. சஹாபாக்கள் கொண்டாடவில்லை, தாபியீன்கள் கொண்டாடவில்லை, தபோ தாபியீன்கள் கொண்டாடவில்லை, எங்களுடைய இஸ்லாமிய வரலாற்றிலே வந்த இமாம்கள் கொண்டாடவில்லை. இதுபோன்று அவர்களுடைய மன்னர்கள் அரசர்களுடைய பிறந்த தினங்களையும் கொண்டாடுவதற்கான பல விழாக்களை அவர்கள் உருவாக்கினார்கள். எனவே ஷியாக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கலாச்சாரத்தை, ஃபாத்திமி ஆட்சியாளர்களால் இந்த சமூகத்திலே திணிக்கப்பட்ட ஒரு கலாச்சாரத்தை அல்லாஹ் பிழை, ரசூல் பிழை, நபிமார்கள் விதத்திலே நாம் அல்லாஹ்வினுடைய தூதரை நேசிப்போம். எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய நடைமுறை பாவனைகளில், எங்களுடைய பேச்சில், எங்களுடைய தொடர்பாடலில் அதற்கான வெளிப்பாடுகளை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்வோம். வல்லோன் அல்லாஹு தஆலா முறையாக அவனுடைய தூதரை நேசித்த கூட்டத்திலே நம் அனைவரையும் ஆக்கி